வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. இந்த பதிவு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து உங்களுக்கு ஷார்ட் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்க்காக. ஸோ அரௌண்ட் 4208 வேகன்சிஸ் வந்து இந்த முறை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த நோட்டீஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் இந்த போஸ்டிங்காக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ஜோனையும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் அந்த ப்ராசஸ்க்கான எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமது நெய்வேலி கிளையில் வந்து இந்த ரயில்வே எக்ஸாமுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னையிலேருந்து இந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 20லேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மார்ச் 20க்குள்ளே அட்மிஷன் பண்ணுற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5000 தான் வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ண இருக்கோம். நெய்வேலி மற்றும் நெய்வேலியை சுற்றி உள்ள மாணவர்கள் இந்த ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கிலீஷ் மீடியம் பேங்கிங் பேட்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மார்ச் 20லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரயில்வே கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைலிங்குவலாக கொடுக்குறாங்க. போத் இங்கிலீஷ் அண்டு தமிழ்லையும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்து எடுக்கப்படும். ஸோ குறைந்த நாட்கள் தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிங்க. மேலும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே எக்ஸாம் ஓரியன்டான உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும், இந்த அட்மிஷன் சார்ந்த எதனாவது உங்களுக்கு டவுட் எதனாவது இருந்தால் கூட நம்ம நெய்வேலி பிரான்ச் நம்பர் 9787091300 9787091300 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வழக்கம் போல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இதை யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.